இப்ப நீங்க ஒய்யா ஜெட்டா இல்ல அவர் எக்ஸுங்க. எக்ஸ் வர மாதிரி யாருக்கு எக்ஸ் அதானே நீங்க தெரியும் ஒரு கேப். இல்லப்பா நான் ஒன்னு சொல்றேன். என்னது? இங்க யாரோ ஒருத்தருக்கு எக்ஸா தான் இருந்திருக்கணும். அப்படியா? தன்னுடைய சொல்லலங்க, தலைமுறைப்படி பார்க்கும்போது நீங்க எக்ஸ் ஜெனரேஷன் அப்படி நான் சொல்றேன். நான் ஒய் ஜெனரேஷன். வை அதான் நானும் கேக்குறேன். வை அந்த ஒய் இல்லம்மா, ஜெனரேஷன் ஒய், ஜென் ஒய். என்ன பரத் என்ன பேசுறாங்க ஒண்ணு இல்லம்மா. என்னன்னா ஒரு ஜெனரேஷனை வந்துட்டு இப்ப இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இப்ப ஜென் ஜி அப்படின்னுவாங்க. அந்த ஜென் ஜி அப்படின்றது என்னன்னா இப்ப இருக்கிற தலைமுறையினர், அதாவது 97ல இருந்து எடுத்துக்கிட்டு 2012 வரைக்கும் இந்த பிறந்த காலகட்டம் இருக்கு பாத்தியா, அது ஜென் சி. அந்த 96க்கு முன்னாடி அதே 71ல இருந்து பார்த்தோம் 1981ல இருந்து 96 வரைக்கும் ஜென் ஒய். ஜென் ஒய். நான் ஜென் ஒய்ல வரேன். அதாவது மில்லேனியல்ஸ் 90s கிட்ஸ்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த இது எதுக்குன்னா இப்போ ஜென்ஜின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஆனா அந்த ஜென்ஜினா என்ன அப்படின்னா 97ல இருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்க, 97ல இருந்து பிறந்தவங்க. சிம்பிளா இந்த வீட்ல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அப்பப்ப இப்ப இருக்கிற இந்த குழந்தைங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இந்த ஜெனரேஷன்றத மாத்தி ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஜென் ஆல்பா, இப்ப ஜென் பீட்டாலாம் வந்துருச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்னவா? இப்ப எதை எடுத்தாலுமே ஜென்சி கிட்ஸ் இப்படிதான்ப்பா. அவங்க ஒர்க் எல்லாம் ஒண்ணும் சரியா பண்றது இல்ல, அவங்க வேலையில வந்து ஈடுபாடோட இருக்கிறது இல்ல, நிறைய போன்ல தான் இருக்கிறாங்க, எதுவுமே பண்றது இல்ல, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா காலகட்டத்திலயும் சொல்லுவாங்க, இப்ப ஜென்சின்ற வார்த்தையை சொல்றாங்க, அவ்வளவுதான். எஸ். சோ இப்போ வந்து நம்ம இதே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதால இத டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சங்கத்துல முடிவு எடுத்திருக்கோம். ஓகே. சோ ஜென்சி கிட்ஸ் வந்து எதுக்கு முக்கியத்துவம் தராங்க, பர்சனல் லைஃபுக்கா ஒர்க் லைஃபுக்கா, இத பத்தி தான் பேச போறோம். சோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒர்க் லைஃபுக்கு முக்கியத்துவம் தராங்க. ஒர்க் லைஃப் பத்தி நான் பர்சனல் லைஃப் தான்ப்பா. நானும் பர்சனல் லைஃப் தானே. The tag team championship. சரி விட்டுருவோம். இல்ல ஏன்னா இப்போ எல்லா ஜெனரேஷன்லயும் இது நடக்கும். இந்த அம்மா அப்பாக்கள் இருக்கிற ஜெனரேஷன் வந்து அவங்க பசங்க ஜெனரேஷன் பார்த்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு பொறுப்பே இல்லப்பா, அவங்க எதையுமே கரெக்டாவே பண்ண மாட்டாங்க, வேலையில ஈடுபாடே இல்ல, உழைக்கணும்னே நினைக்க. இது வந்து எல்லா அப்பா அம்மாக்களும் அவங்க பசங்க ஜெனரேஷனை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஜென்சியை பார்க்கும் பொழுது சூப்பர்ல, இவங்க ஆக்சுவலி வேலைக்கு கம்மியா ப்ரையாரிட்டி கொடுத்து வாழ்க்கைக்கு அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அந்த காலத்துல இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்லாம் பெருசா கிடையாது. அந்த காலத்துல இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் தான் பண்ண வேண்டி இருந்தது நிறைய. அதனால அந்த ஹார்ட் ஒர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்போ போன் வரைக்கும் வந்துருச்சு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு வந்துருச்சு. அதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எல்லாம் வந்து காலையில 8-9 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலைன்னு இருப்போம். அதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா வேலைக்கு நடுவுல போன் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொன்னுங்க, இப்ப நம்ம எல்லாம் நிறைய ஜென்சி வந்து எதை பார்த்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு புலம்பல் ஒண்ணு இருக்கும். இது காமனான புலம்பல் எல்லா வீட்லயும். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வீட்டுக்கே நான் உழைச்சு போட்டிருக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சுக்கிட்டது இல்லை. அம்மா சொல்லுவாங்க அப்பாவை, அப்பாலாம் அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டாரா, அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன்னா அவர் உங்களுக்காக நமக்காக அப்படின்னு சொல்லி இப்போதான் வந்துட்டு மீ டைம்ன்ற ஒரு வேர்டே வந்துட்டு எமர்ஜ் ஆகுது. அதாவது எனக்கான நேரம் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸை. ஏன்னா இப்போ வேலையில் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்சி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கிளாரிட்டி. அவங்க கிட்ட செம்ம கிளாரிட்டி இருக்கு. அதாவது ஒர்க் டைமிங்ல இருந்து ஒர்க் பண்றதுல இருந்து எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும்ன்றதுல இருந்து எல்லாத்துலயுமே. இப்ப காலையில 10 மணிக்கு வராங்களா, 10 மணிக்கு வந்துட்டு 5:55க்கு கேட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுவாங்க, லிஃப்ட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுவாங்க கரெக்டா. சில பேர் என்ன நேரத்துக்கு கிளம்புற அப்படின்னா நேரத்துக்கு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றதே சில பேருக்கு ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறாங்க. இதுல மெயினா நோட்டீஸ் பண்ண வேண்டியது, நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து இந்த 9 to 5 ஜாப் தான். அந்த வேலைக்கு போனோம்னா லாகின் பண்ணிட்டு அங்கேயே உள்ளே இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க மல்டிபிள் ஒர்க் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இங்க ஒர்க் பண்ணுவாங்களா, அப்படியே போன் எடுத்துட்டு அதுல ஒரு ஒர்க் பண்றாங்க, லேப் ஓபன் பண்ணி அங்க ஒரு ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் பிரீத்தி மாதிரி கிடையாது. இல்ல ஏல இருந்து ஏதோ எடுத்த மாதிரி இருக்கு. இல்லப்பா ஒரு க்ளோசிட் ஐடியாங்க. ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம அம்மா அப்பாக்கள் இந்த பூமர் ஜெனரேஷன் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் நான் ஒரே கம்பெனில வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் நம்ம மில்லேனியல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னன்னா 10 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆனோம், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ மில்லேனியல்ஸ்க்கு தாண்டி இந்த ஜென்சி எப்படி இருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆஃபீஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அந்த வேலை செட் ஆகலைன்னா வேலையை மாத்திட்டு அடுத்த வேலை அப்படின்னு போயிடுறாங்க. லைஃப்க்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டி, என் வாழ்க்கையை சுத்தி தான் வேலை இருக்கணும் அப்படிங்கறது. எதுக்காக இதை மாத்துறாங்கிறது தான் விஷயம். இப்போ மாத்துறதுங்கிறது வந்து ஒரு வேலை பிடிக்கல என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த மாத்துறதுக்கான ரீசன்லாம் என்ன தெரியுமா? 6 மணிக்கு மேல ஒரு 10 நிமிஷம் ஓவர் டைம் பாரு,
ஏன் இந்த ஒர்க்கை முடிக்கல, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பண்ணி கொடு. ஏன்னா இது எல்லாமே ஒரு காலத்துல எல்லாருமே பண்ணிருப்பாங்க. இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாப்புல 6 மணிக்கு ஒர்க் முடிஞ்சிடும், ஆனா 8-9 மணி வரைக்கும் இருந்து வேலையை முடிச்சுட்டு போறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜென்சில இருக்கிறவங்க மேக்சிமம் நீ சொன்ன மாதிரி தான் 5:55க்கு மேல என்ன வேலை பார்க்க சொன்னா எப்படி என்ன இந்த மாதிரி கேட்கலாம். இன்னொன்னு இதுக்கு பேரு என்ன ரைட்ஸ் இருக்கு, who gave the rights அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு. இப்ப சாரு சொன்ன இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிடுறாங்கல்ல, அதுக்கு பேரு இந்த ஜாப் ஹாப்பிங்னுவாங்க. அதாவது கம்பெனி விட்டு கம்பெனி தாவுறது. ஏன்னா அவங்களுக்கான இப்ப அந்த ஓப்பனிங்ஸ்ன்ற ஜாப் ஓப்பனிங் நிறைய இருக்கு. ரெண்டாவது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என்னுடைய மேனேஜர், இப்ப நம்ம மேனேஜரா இல்ல அப்பாவுடைய மேனேஜர்லாம் பாத்தீங்கன்னா எனி டைம் அவருக்கு வேலை வாங்குவார். சில டைம்லாம் வந்துட்டு நம்ம மேனேஜர் வீட்டுக்குலாம் போய் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு காலத்தில் மேனேஜர் எப்படியா நம்ம வந்து தாச்சா பண்ணால் அவர் இந்த வாட்டி நம்மளுக்கு சம்பளம் போடுவார். அது அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 7 மணிக்கு மேனேஜர் ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் இன்ட்ரூடிங் இன் டு மை பர்சனல் லைஃப்னு ஒரு மெசேஜ் திரும்ப வந்துருக்கு. ஐயா என்ன சொன்னீங்க? அதாவது என்னுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே நீங்கள் இப்போ அஃபீஷியல் வேலையை கொண்டு வரீங்க, இப்படி பண்றத நான் ஹெச்ஆருக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சில பேர் திருப்பி மெசேஜ் போடுறாங்க. இது வந்து ஒரு சில இடத்துல, ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்சி தான் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் ஒர்க்கும் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா வந்து ஜென்சி தான் எடுக்கிறது. அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நமக்காவது வந்து இந்த லீவு பொங்கல் இந்த மாதிரி லீவ் எல்லாம் எடுத்துட்டு ஊர் பக்கம் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா அந்த பசங்க லேப்டாப் எடுத்துட்டு வந்து, என்னோட கசின்ஸ்லாம் அப்படிதான் லேப்டாப் எடுத்துட்டு வந்து இது பெருமை கிடையாது. அவங்கள நிறைய பேர் வந்து இன்னைக்கு பொங்கல் தீபாவளில செலிப்ரேட் பண்றதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு வொர்க்கஹாலிக் அவங்கன்னு சொல்லுவாங்க. மனசாட்சியோட பேசணும்.